ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சாண்டி vlogs கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி 2 months நான் வீடியோஸ் போடவே இல்லை. எங்கள் அண்ணனோட வெட்டிங் இருந்தனால என்னால் வீடியோ போட முடியல. ஐம் ரியலி சாரி. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து எந்த மாதிரி வீடியோ நான் பண்ணணும், எந்த மாதிரி வீடியோ போடணுங்கிறத சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் அப்கமிங் வீடியோஸ்லாம் வந்து நான் போடுறேன். டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன். எந்த மாதிரி வீடியோனாலும் சொல்லுங்கள். ஸ்கின் கேர், ஹேர் கேர், இல்லை ஏதாவது சேலஞ்சிங் வீடியோஸ் அது மாதிரி எதனாலும் போடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒருத்தங்க ஜெகதான்னு நினைக்கிறேன், இவங்க வந்து கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபார் டீனேஜர்ஸ் அண்டர் 400 வித் குட் பிராண்ட்ஸ். நான் வந்து ஆஸ் அ டீனேஜராக, நான் டீனேஜர் கிடையாது, நான் டீனேஜராக இருக்கும் போது நான் எந்த ஒரு ஸ்கின் கேரும் பண்ணது கிடையாது. ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன், அதுவும் நம்மளுடைய மார்க்கெட்ஸ், நம்மளுடைய சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஹிமாலயா ஃபேஸ் வாஷ், அந்த மாதிரி தான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ராப்பர் ஸ்கின் கேர் வந்து நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ இவங்க வந்து கேட்குறதுனால நான் என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸை வச்சு எவ்வளோ சிம்பிளாக எந்த ஒரு ஆக்டிவ்ஸும் இல்லாமல், ஸோ நான் வந்து எந்த ஒரு ஸ்கின் கேரும் என்னோட டீனேஜில் வந்து நான் பண்ணது கிடையாது. ஆஃப்டர் 20ஸ்க்கு மேலே தான் நான் ஸ்கின் கேரே ஆட் பண்ணேன். ஸோ இப்போ இருக்கிற பசங்க எல்லாருமே வந்து ஸ்கின் கேரை வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா பண்ணுறாங்க. அது ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். அதே மாதிரி 18க்கு கீழே இருக்கிறாங்க, 16, 17, 14, 15, இவங்க எல்லாருமே எந்த ஒரு ஆக்டிவ்ஸும் யூஸ் பண்ணாதீங்க. இது என்னோட அட்வைஸர். ஏன்னா நான் 20ஆக இருக்கும்போது நான் நிறைய ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எனக்கு நிறைய பிரேக் அவுட்ஸ், நிறைய பிம்பிள்ஸ், நிறைய ஆக்னி, ஏகப்பட்டதை நான் வந்து பார்த்துருக்கேன். பட் ஆஃப்டர் 23, 24 நான் யூஸ் பண்ணும்போது என்னோட ஸ்கின் வந்து அதை அக்செப்ட் பண்ணிச்சு. ப்ளஸ் நான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜில் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு சாலிசிலிக் ஆசிடாக இருக்கட்டும், இல்லை ஒரு நயாசனமைட் ஆசிடாக இருக்கட்டும், எந்த ஒரு ஆசிட்மே நம்மளோட ஸ்கின்னை வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணாது. எடுத்த உடனே 15%, 10% எடுத்து நம்ம ஸ்கின்ல போட்டோம்னா அதை அக்செப்ட் பண்ணவே பண்ணாது. எடுத்த உடனே ஒரு 1%, ஒரு 2% இல்லைன்னா அந்த ஆசிட்ஸ் இருக்கிற ஒரு ஃபேஸ் வாஷ், ஒரு டோனர், ஒரு மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு தென் ஒரு 6 monthsக்கு அப்புறம் ஒரு 10%, 5% சீரம்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இது வந்து நல்லா இருக்கும். நான் சொல்றது 20க்கு மேலே, 22, 23 அந்த மாதிரி இருக்கிறவங்க, டீனேஜர்ஸாக இருக்கிறவங்க ஆக்டிவ்ஸை யூஸ் பண்ணாதீங்க. 20ஸ்க்கு மேலே பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு ஃபேஸ் வாஷ், ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு சன்ஸ்கிரீன், இந்த மூணுமே போதுமானது. டேன்ல இருந்து நம்மளை காப்பாற்றும், டர்ட்ல இருந்து நம்ம காப்பாற்றும், நம்ம ஸ்கின்னை ட்ரை பண்ணாமல் மாய்ஸ்சரைசர் பார்த்துக்கும். இந்த மூணுமே யார் வேணால் யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணுங்க, காம்பினேஷன் ஸ்கின் யூஸ் பண்ணுங்க, ஆயில் ஸ்கின் யூஸ் பண்ணுங்க, யார் வேணால் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு உங்கள் ஸ்கின்க்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போகிற ப்ராடக்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ப்ராடக்ட், பேருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ப்ராடக்ட்னா அது இந்த சிம்பிள் தான். உண்மையிலே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபேஸ் வாஷ்ங்க. எந்த ஒரு ஆக்டிவ்ஸுமே கிடையாது, எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே இதில் கிடையாது. தாராளமாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் வந்து ஆயிலி ஸ்கின். ஸோ ஒரு ஆயிலி ஸ்கின் பர்சன் வந்து இதை யூஸ் பண்ணும்போது எப்படி ஃபீல் ஆகும்னா, பேசிக்காகவே நம்மளோட ஸ்கின்ல வந்து ஏதோ ஒன்று மேலே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சா அப்பா இப்போ தாண்டா ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். பட் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணக்கப்புறம் ஒரு சின்ன மாய்ஸ்டர் வந்து நம்ம ஃபேஸுக்கு இது கொடுக்கும். அது நமக்கு வந்து ஃபீல் ஆகும்போது என்ன ஒரு மாதிரி நல்லாவே இல்லையேன்னு ஃபீல் ஆகும். பட் அது வந்து மஸ்ட். நம்ம எல்லாரோட ஸ்கின்லேயுமே கொஞ்சமாவது மாய்ஸ்சரைசர் வந்து இருக்கணும். அது பேசிக்காகவே இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நமக்கு கொடுக்குது, விச் இஸ் வெரி வெரி குட். அதனால இதை எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. இது வந்து அரௌண்ட் 315 ஒரு 320 ப்ரைஸ் வந்து அது வந்து மாறிட்டே தான் இருக்கும். நான் வந்து லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். நான் வந்து அமேசானில் தான் வாங்குவேன். ஸோ நீங்களும் அமேசான்லேயே வாங்குங்க. தாராளமாக இது வருங்க. 6 months 8 months தாராளமாகவே வரும். இது வந்து ஜஸ்ட் 1 drop வந்து போதுமானது தான். இவ்வளோவே போதுமானது. இதை நீங்கள் தண்ணியில் எடுத்து நல்லா கிளென்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணாலே போதுமானது தான். இதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம், எதுவுமே ஆகாது. மார்னிங்கும் யூஸ் பண்ணலாம், ஈவினிங்கும் யூஸ் பண்ணலாம், நைட்டும் யூஸ் பண்ணலாம், எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், உங்கள் இஷ்டம் தான். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு, ஃபேஸில் இருக்கிற டர்ட் எல்லாமே போயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர் எதுக்குங்க? என் ஸ்கின்னே ரொம்ப ஆயிலாக இருக்குது, இதுக்கு மேலே இதை வேற ஆட் பண்ணிக்கிட்டு எனக்கு மாய்ஸ்சரைசரே பிடிக்காதுங்க. ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு தாங்க மாய்ஸ்சரைசர்லாம் வேணும் அப்படின்னு நான் இருந்தேன். என்னோட 20s, என்னோட 22 அப்போலாம் நான் அப்படிதான் இருந்தேன். எதுக்கு எனக்கு மாய்ஸ்சரைசர், என் ஃபேஸே ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் சொல்லணும்,
எனக்கு அவ்வளோ பிம்பிள்ஸ் இருக்கும். இங்கே இங்கே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும், பீரியட் டைமில் இருக்கும், எல்லா டைம்லையுமே எனக்கு பிம்பிள்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ மாய்ஸ்சரைசர் தான் என்னோட லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டு நான் சொல்வேன். நான் இது வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுற ஒரே மாய்ஸ்சரைசர் ப்ளம்ல இருந்து இந்த க்ரீன் டீ மாய்ஸ்சரைசர் தான். இது குவைட் இப்போ ஜெகதா அவங்க கேட்டிருந்தாங்க அண்டர் 400க்குள்ள இது வந்து வராது. ஐ திங்க் எக்ஸாக்ட் 400ன்னு இந்த ப்ராடக்ட் நினைக்கிறேன். நான் வச்சிருக்கிறது வந்து 50 ml. நான் இது அமேசானில் தான் வாங்கினேன். இது ரொம்ப 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 நல்ல மாய்ஸ்சரைசர். இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு அஃபோர்டபுளாக வேணும்னா அஃபோர்டபுளில் இருக்குது, பட் அதில் கெமிக்கல்ஸ் இருக்குது. இப்போ வர எல்லா மாய்ஸ்சரைசர் எல்லாத்துலேயுமே ஆக்டிவ்ஸ் இருக்குது. ஆக்டிவ்ஸ் டீனேஜர்ஸ் ப்ளீஸ் ட்ரை பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்வேன். ஸோ அதனால தான் நான் இதில் சொல்கிறேன். இதில் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது, க்ரீன் டீயில் எந்த ஒரு பிரச்சனையும் கூடாது, தாராளமாக இது யூஸ் பண்ணலாம். தென் இது ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். நான் இது எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். இது எப்படி என் ஸ்கின்ல ஃபேஸ் எப்படி ஃபீல் ஆகுதுங்கிறத நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். இது போதும், இது போதும், ஃபுல் ஃபேஸ்க்கு இது போதும். இதுக்கு மேலே யூஸ் பண்ணவே வேண்டாம். இதை வந்து ஜஸ்ட் இந்த சைட் இந்த சைட் பாருங்க எவ்வளோ லைட்டாக இருக்குன்னு, ஒரு க்ளோ கொடுக்குது பாருங்களேன். இதுக்கு முன்னாடி என் ஸ்கின் ட்ரையாக இருந்தது. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தேன். இப்போ மாய்ஸ்சரைசர் போட்டோடனே கதையே மாறிடுச்சு. இப்படியே ஃபேன் போட்டு ஒரு 2 minutes ஃபேன் கீழே உட்காந்திங்களோ இல்லை ஏசி கீழே உட்காந்திங்கன்னா 2 minutesல ட்ரை ஆகிடும். 2 minutes. ஹெவியாகவே இருக்காது, கொஞ்சம் கூட ஹெவியாக இருக்காது. லுக், முடிஞ்சது, அவ்வளோதான். 2 minutes இல்லை 5 minutes. இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு ப்ராடக்டையுமே கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்காதிங்க. ஒரு 5 minutes ஒரு 6 minutes பிரேக் விட்டு இன்னொரு ப்ராடக்ட் போங்க. ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே மாய்ஸ்சரைசர், பண்ண உடனே சன்ஸ்கிரீன், பண்ண உடனே ஃபவுண்டேஷன், பண்ண உடனே ஒரு பிரேக், இதை அப்சர்வ் ஆகி முடியட்டும், அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன், அடுத்த வேலை அது பண்ணும். ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கு நடுலையுமே ஒரு கேப் கொடுங்க. நான் மாய்ஸ்சரைசர் போட்டேன், இங்கே பாருங்க நல்லாவே அப்சர்வ் ஆயிடுச்சு. டன். ஆக்சுவலி இதையும் நீங்கள் வந்து அமேசானில் வந்து வாங்கலாம். ஆஃபர் டைமில் வாங்குங்க, இன்னும் கம்மியாகவே வாங்குவோம். இது எவ்வளோ நாள் வரும்னா, நான் இது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணுவேன். மார்னிங் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஒரே பம்ப் தாங்க, ஒரே ஒரு பம்ப், ஒரே ஒரு ட்ராப் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஹேண்ட்ஸுக்கு லெக்ஸுக்கெல்லாம் நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் அது வேறு ப்ராடக்ட்டில் வாங்கிக்கோங்க. இது ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது அண்டர் 400ல் அவங்க கேட்டனால நான் சொல்கிறேன். இதை நீ மற்ற பிளேசஸ்க்குமே யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து ப்ரைஸ்க்காக சொல்கிறேன். நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா ஒரு 8 months கண்டிப்பாக வரும். ஸோ இதுதான் நான் மாய்ஸ்சரைசரில் சொல்லுவேன். இது ட்ரை ஆகிடுச்சு இப்போது, நல்லா பாருங்களேன். தென் ஆக்சுவலி தேர்ட் ப்ராடக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அது நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும். சன்ஸ்க்ரீன் கூட போடாமல் போங்க, ஓகேங்க, எனக்கு டேன் ஆகுங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனால் மாய்ஸ்சரைசர் போடாமல் போகாதுங்க. இது என்னோடய லைஃப் லெசன் நான் சொல்கிறேன். தண்ணி நிறையா கொடுங்க, மாய்ஸ்சரைசர் நிறையா அப்ளை பண்ணுங்க, ஸ்கின்ல நல்ல சேஞ்ச் தெரியும். சத்தியமாக நான் சொல்கிறேன். அது மாதிரி மாய்ஸ்சரைசர் நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணணும். ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ்க்குலாம் நிறைய மாய்ஸ்சரைசர் வந்து தேவை. அவங்களுக்குலாம் க்ரீமி மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ் அதை யூஸ் பண்ணுவாங்க. நம்மள மாதிரி ஆயில் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் ரொம்ப லைட்டாக ஜெல் பேஸ்ட் இல்லை நான் காமிச்ச ப்ளம் கூட யூஸ் பண்ணுவோம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் மாய்ஸ்சரைசரை மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சன்ஸ்க்ரீன் தான். நான் வந்து ஏகப்பட்ட பிராண்ட் வந்து வந்துருச்சுங்க சன்ஸ்க்ரீனில். ஆனால் நான் 20s இருக்கும்போது வந்து யூஸ் பண்ண ஒரே ப்ராடக்ட்னா அது இந்த லோட்டஸில் இருக்கிற சன்ஸ்க்ரீன் மட்டும்தான். என்ன லோட்டஸ் போய் காட்டுறீங்க, ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கே அப்படின்வாங்க. எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே ஆக்டிவ்ஸ் இருக்குது. இப்போ எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஆக்டிவ்ஸ் இருக்குது. அது ஒரு ஃபேஷனாகவே ஆகிடுச்சு. ஆனால் நான் என்னோட டீனேஜ் காலத்துலேருந்தே இதை மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இன்ன வரைக்கும் நான் இது மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு பெஸ்ட் ரிசல்ட் தான் கொடுத்துருக்கு. மற்றவங்களுக்கு இது எப்படின்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு இது பெஸ்ட் ப்ராடக்ட்னு தான் நான் சொல்வேன். தென் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையுமே இது வரும். ஐ திங்க் இது வந்து
100 grams. I think this is also 400. நீங்கள் ஃபெஸ்டிவ் டைமில் வாங்கினீங்க இல்லை ஏதாவது ஆஃபர்ஸ் டைமில் வாங்கினீங்கன்னா 350 380 கூட வாங்கலாம். பட் இதுவும் அண்டர் 400 தான். பெஸ்ட் சன்ஸ்க்ரீன். இதுவுமே 1 இயருக்கு ரொம்ப தாராளமாகவே வரும். இங்கே பாருங்க, மோர் தென் இனஃப். எல்லாரும் சொல்லுவாங்க ட்ரிபிள் ஃபிங்கர் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்வாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பத்தாது. 1 drop is more than enough. இதுவுமே நமக்கு நார்மல் டு ஆயிலி ஸ்கின் வந்து ட்ரை பண்ணலாம். ஜெல் பேஸ்டு சன்ஸ்க்ரீன் இது. உங்களுக்கு அவ்வளோ ஆயிலியாகவே இருக்காது, ரொம்ப லைட்டாக இருக்கும், போட்ட உடனே அப்சர்வ் ஆகிடும். இது பாருங்களேன். தென் சன்ஸ்க்ரீன் வந்து எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம்? மார்னிங் யூஸ் பண்ணலாம், வெயிலில் போகிறப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஏன் வீட்டில் இருக்கும்போது கூட நீங்கள் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீனை வந்து யூஸ் பண்ணுங்கள். நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. சன்னில் இருக்கிற ரேஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோனில் இருக்கிற ரேஸ்லேருந்து கூட நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவோம். இந்த சன்ஸ்க்ரீனை நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஃபேஸில் யூஸ் பண்ணலாம், ஹேண்டில் யூஸ் பண்ணலாம், லெக்ஸில் யூஸ் பண்ணலாம். இந்த சன்ஸ்க்ரீன் நான் பல வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்ஸில் இருக்குது. ஆனால் நான் எதையுமே ட்ரை பண்ணதில்லை. ஏன்னா ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருச்சுன்னா அதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணிடுவேன். ஸோ போடும்போது நெக்குக்கும் சேர்த்து போடுங்க. நான் இங்கே போட்டுட்டு இங்கே முடிக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் எனக்கு ட்ரை ஆயிடுச்சு. தென் இதில் ஒரு க்ளோ இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ரைமர் போட்டு ஃபவுண்டேஷன் போட்டு நீங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை இதுக்கு மேலே நீங்கள் ஒரு காம்பேக்ட் போட்டு ஒரு சிம்பிள் லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா கூட உங்கள் ஃபேஸ் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இல்லை இது வந்து டீனேஜருக்கு சொல்கிறாங்க. பட் டீனேஜர்ஸ் இல்லாமல் இப்போ வேறு யாராவது இருக்கிறீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த ஸ்னெயில் இதை பற்றி சொல்லணுங்கிற அவசியமே இல்லைங்க. இதை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். இது அவ்வளோ நல்ல ப்ராடக்ட். இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசராக நம்ம ஸ்கின்ல அவ்வளோ க்ளோ கொடுக்கும். நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போகிறீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசர் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும், நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும், ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக ஒர்க் பண்ணும். ஸோ இது வந்து நான் டீனேஜருக்கு சொல்லவே இல்லை. இது ஃபார் தோஸ் ஹூ ஆர் அடல்ட், அவங்களுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். டீனேஜர்ஸ்க்கு நான் சொன்ன சிம்பிள் இது மட்டும்தான். சிம்பிள் ஃபேஸ் வாஷ், ப்ளம்மில் இருக்கிற மாய்ஸ்சரைசர், தென் லோட்டஸில் இருக்க சன்ஸ்க்ரீன். இந்த 3மே போதுமானது. லிப்ஸுக்கு ஒரு லிப் பாம், எந்த ப்ராடக்ட்லேருந்து வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்கள் ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு லிப் பாம் போட்டு பேசிக்கான ஒரு விஷயம். நம்ம எந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் நம்மளை நம்ம டேக் கேர் பண்ணிக்கிற விதத்தில் தான் எல்லாமே இருக்குது. சேம் ஹேருக்கும் நான் தான் சொல்லுவேன். ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் போகும்போது நீங்கள் லூஸர் விட்டுக்கலாம். அங்கேருந்து போகும்போது வண்டியில் போனீங்க, காரில் போனீங்கன்னா பிரச்சனை இல்லை. வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹேரை நல்லா பின்னிருங்க. பின்னிட்டு அங்கே போய் கூட நீங்கள் லூஸாக விட்டுக்கலாம். ஹேரை வந்து வண்டியில் போகும்போது அப்படி பறக்க விட்டுட்டு போகாதீங்க. நிறைய சிக்காகும் போது நிறையா ஹேர் ஃபால் ஆகும். ஸோ ஹேர் கேர் பற்றியும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். ஸோ நம்மளை வந்து நம்ம பார்த்துக்கிற விதம் தாங்க இருக்குது. நம்ம எப்படி நம்ம ஸ்கின்னை பார்த்துக்கிறோமோ அது நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். இதெல்லாமே ஒரு 50 கூட சொல்ல மாட்டேன், இதெல்லாமே ஒரு 30% தான். உள்ள ஒரு விஷயம் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, அதுதாங்க ஃபுல் மார்க்ஸ் நான் கொடுப்பேன். என்ன சாப்பிட்றோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் பர்சனலாக ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தண்ணி நிறைய குடிங்க, தண்ணி குடிச்சிட்டே இருங்க. இன்னொரு விஷயம், ஃப்ரைட் ஐட்டம் எல்லாருமே சாப்பிடுவோம், சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஒரு நாள் அதை சாப்பிட்றீங்கன்னா மீதி வாரத்தில் இருக்கிற 6 நாளுமே எல்லா வெஜிடபிள்ஸ், எல்லா கீரை, எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், வெஜிடபிள்ஸ், கீரை, க்ரீன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. ஃப்ரைஸும் எடுத்துக்கோங்க. ஒரு நாள் அதை எடுத்துக்கோங்க, மீதி இருக்கிற 5 நாள் இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் உங்கள் ஸ்கின்னையும் நீங்கள் பார்த்துக்க முடியும், உங்கள் பாடியும் நீங்கள் பார்த்துக்க முடியும், உங்கள் ஹேரையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஷோகேஸ் தான். நம்ம உள்ளே போடுறது தான் மெயின் திங். ஸோ ஃபுட் லைஃப்பும் நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்கின் கேர், ஹேர் கேர் எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் என்ன மாதிரி போடலாம், என்ன மாதிரி இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை நெக்ஸ்ட் வீடியோ வந்து இப்படி பண்ணுங்க, இல்லை இப்படி பண்ணுங்கன்னு ஏதாவது ஒரு சஜஷன் இருந்தால் அதையும் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வீடியோ போட முடியும். ஏன் இஷ்டத்துக்கு வீடியோ போட்டால் அது கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ் தான். ஸோ எல்லாரையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.